என்னங்க? என்ன இது? என்ன பண்ணின்னு இருக்கீங்க நீங்க? ஏன் என்னாச்சு? இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான விசேஷம் நம்ம வீட்டில். நீங்கள் என்னடான்னா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி உட்காந்து இருக்கீங்க. விசேஷமா? அது என்ன விசேஷம்? என்னங்க, விளையாடுறீங்களா இல்லை என்னை கோவப்படுத்தி பார்க்குறீங்களா? நான் எதுக்கு கீதா உன் கூட விளையாட போறேன்? போன வாரமே சொன்னேன் இல்லை, இன்னைக்கு நம்ம சௌமியாவை பொண்ணு கேட்டு வராங்கன்னு. அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவளை பொண்ணு கேட்க வந்தா நீ முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணு. உன் பொண்ணு தானே. என்னங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க? வேற வீட்டு பசங்களுக்கெல்லாம் முன்னாடி நின்று ஃபஸ்ட்டு ஓடி போய் செய்கிறீங்க. நம்ம வீட்டு பொண்ணுக்கு பண்ணணும்னா கசக்குதா? இங்கே பாரு கீதா, நம்ம பசங்க யாரும் நம்ம பேச்சு கேட்கறது இல்லை. நீ பண்றதா இருந்தா பண்ணு, என்ன தொந்தரவு பண்ணாத. இது எதுலேயுமே நான் கலந்துக்கிறதா இல்லை. அப்போ நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலையா? ஏன் சொல்ற பேச்சு கேட்டு நடந்திருந்தா நான் கண்டிப்பா நினைச்சிருப்பேன். உங்களுக்கு உங்கள் தம்பி பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அப்படி தானே? என் பொண்ணு எக்கடி கெட்டு போனால் உங்களுக்கு என்ன? இங்க பாரு, ஆதிராவை சும்மா சும்மா பேச்சுக்கு இழுக்காத. அவ நல்ல மனசுக்கு அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதான், அவங்களுக்கெல்லாம் அமையலாம், ஆனால் என் பொண்ணுக்கு அமையக்கூடாது, அப்படி தானே? இங்கே பாருங்க, நீங்கள் விருப்பப்படுறீங்களோ இல்லையோ, பொண்ணுக்கு அப்பாவா வந்து நில்லுங்க, அவ்வளவுதான். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நம்மளை என்ன நினைக்க மாட்டாங்க. அதுவும் பெரிய இடத்து மாப்பிள்ளை, அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கங்க. நம்ம தேடி இருந்தால் கூட இந்த மாதிரி எல்லாம் கிடச்சிருந்துருக்காது. நம்ம பொண்ணு தேடி கண்டுபிடிச்சிருக்கா. இந்த இடத்த நல்லபடியாக முடிச்சு கொடுங்க. என்ன முடிச்சு கொடுக்கணும்? என்ன கீதா, எங்கேயாச்சும் வெளியே கிளம்பிட்டியா? ச்சே, அது எப்படி தான் இதுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடுதோ தெரியல. வீட்டில் எதனா ஒன்று ஆச்சுன்னா போதும், இந்த கிழவிக்கு மட்டும் எப்படி தான் தெரியுதோ. அம்மா வாமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா சுகுமாரா, நீ எப்படி இருக்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? ம்மா. ஆமாம், என்ன எங்கே கிளம்பியிருக்கா கீதா இந்த நேரத்தில்? அத்தை, நான் எங்கேயும் கிளம்பல அத்தை. சௌமியாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு தான் ரெடியாக இருக்கேன். ஏன் கீதா, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷின்னு ஒரு நினப்பு இல்லையா உனக்கு? என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரேடியா கல்யாணத்துக்கே சொல்லலாம்னு நினச்சேன் அத்தை. அது கூட ஏமா சொல்கிற? கேள்விக்கு நக்கலை பாரு. அம்மா, இந்த நேரத்துக்கு ஏமா வந்த? நானே அங்க வரணும்னு நினைச்சுன்னு. என்னடா இது பழக்கம்? வீட்டில் விசேஷத்தை வச்சுன்னு நீ வெளியே போகிற? எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறாங்கம்மா. நம்மளுக்கு இங்க என்ன வேலை? எனக்கு தெரியாதுடா இன்னைக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு. நான் சும்மா தான் வந்துட்டு போகலான்னு வந்தேன். அத்தை, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அத்தை. அப்படி கூப்பிடாதன்னு கேட்க மாட்டியா? சரி சரி, வேலைலாம் ஆச்சு தானே, கிளம்பு. நீயும் புருஷனும் இன்னும் 2 ஹவருக்கு இந்த பக்கம் வராதீங்க. யார்ரா சுகு இந்த பொண்ணு? அம்மா, இந்த பொண்ணு உன் பேரை கட்டின்னு வந்திருக்கிற பொண்ணுமா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, நம்ம யாருக்கும் தெரியாம இவன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணின்னு வந்துட்டான். சரி, அது இருக்கட்டும்டா. அதுக்கு ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறா கீதா? அவ அப்படிதாம்மா. சரிங்க அத்தை. நீ வாமா, நம்ம போலாம். சுகுமாரா, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இதுவும் பொண்ணோட வாழ்க்கை விஷயம். நீ இங்கே தான் இருந்தாவணும், இங்கே இரு, முடிச்சுன்னு வா, நான் கிளம்புறேன். மா இருமா, நீ கூட தான் இந்த வீட்டுக்கு பெரிய ஆளு நீ தானே. நீ ஏன் போற? நீயும் இரு. சி, இந்த கிழவியே போகிறான்னாலும் இவர் விட மாட்டாரே. இது இங்கேருந்து எல்லாம் பார்த்துன்னு போய் அவங்க செல்ல மருமக கிட்ட சொல்லும். எல்லாம் என் பொண்ணு வாழ்க்கையை பார்த்து வயிறு எரிவாளுங்க. சரி, போனா போட்டோம், இருன்னே சொல்லலாம். தெரிஞ்சுக்கிட்டோம், என் பொண்ணுக்கும் நல்ல இடத்துல தான் பையன் கிடச்சிருக்கான்னு. அத்தை, அவர் தான் அவ்வளோ சொல்கிறாருல்ல, இருங்க நீங்களும். ம், சரிம்மா. நானே சொல்லணும்னு தானே இத்தனை நாடகம். விஜய்! என்னம்மா, என்ன ஆச்சு? என்னடா என்ன ஆச்சுன்ற? நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. அப்படி என்னம்மா பண்ணிட்டேன் நான்?
ஏன் தம்பி, ஏன் இப்படி பண்றீங்க? உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். அப்பா, நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. தெளிவா பேசுங்க. என்னடா தெளிவா பேசணும்? ஒரே பையனை செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பார்த்த பொண்ணை விட்டுட்டு பொண்ணோட தங்கச்சியை கட்டி பிடிச்சின்னு என்ன இருக்குவ? அந்த பொண்ணை என்ன நினைக்காது, அந்த பொண்ணோட அப்பா என்ன நினைக்க மாட்டாங்க. அதை விட அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படும். அம்மா, ஒரு பக்கம் மட்டும் தெரிஞ்சு பேசாதீங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன இன்னும் என்ன தெரியணும்? பார்த்தாலே தெரியலையா? இங்க பாருங்கம்மா, அதை பத்தி தான் தெளிவா பேச வந்திருக்கேன். இன்னும் என்ன தெளிவா பேசணும் நீ? இருமா, அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேட்கலாம். இருமா. இங்க பாருங்க, அவன் இப்படி ஆந்துக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். ரொம்ப ஓவரா செல்லம் கொடுக்குறீங்க. இங்க பாருமா, நம்ம என்ன பேசினாலும் சரி, வாழ போறது அவன் தான். அவன் விருப்பமோ என்னன்னு கொஞ்சம் கேட்கலாம். என்னவோ, நீங்களாச்சு உங்க பையனாச்சு. அப்பா அம்மா, இங்க பாருங்க, எனக்கு யார் மேலேயும் எந்த பிடிப்பும் இல்லை, எந்த வெறுப்பும் இல்லை. நீங்க காட்டுற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்றேன்னு சொன்னேன் இல்லை. ஆனா இங்க வந்த இடத்துல அந்த பொண்ணோட தங்கச்சி என்ன விரும்புறேன்னு சொல்றா. என்ன என்ன சொல்ற? பொண்ணோட தங்கச்சியா? ஆமாம்மா, நான் இல்லைன்னா செத்துருவேன்றா. என்ன பண்ணட்டும்? என்னப்பா, என்ன விஜய் சொல்ற? ஆமாப்பா, இவ்வளவு நேரம் வெளியே அதை தான் பேசின்னு இருந்தேன். இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? இது என்னப்பா புது சிக்கலா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன்ப்பா. என்ன விஜய், என்ன சொல்ற நீ? ஐஸ்வர்யா தான் என் மருமகன் நான் டிசைட் பண்ணிட்டேன். அம்மா, எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, ஐஸ்வர்யாக்கும் விருப்பம் இல்லை. சரி, என்ன விரும்புற பொண்ணை கட்டின்னு போறேனே. இது இது உண்மை. நீ எப்படி நம்புறது? உனக்கு உனக்கு சொன்னா புரியாதுடா. அம்மா, நான் ஒன்றும் பச்சை குழந்தை இல்லைம்மா. எனக்கு எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். இங்க பாருடா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் என்னென்னமோ பண்றாங்க. அதுல ஒரு நாடகமா தான் இருக்கும் இது. ஏமா, எவ்வளோனா நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு நாடகத்துக்கு சொல்லுவாங்களா? உனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். இதுவும் சொல்லுவாங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவாங்கடா. இங்க பாருங்கம்மா, என் முடிவை நான் சொல்லிட்டேன். இனி இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்கக்கூடாதான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். என்னப்பா, இந்த மாதிரி சிக்கலான நிலைமையில எங்களை கொண்டு வந்துட்டியே. நான் கொண்டு வரலப்பா, நீங்க தான் பண்ணது. சும்மா இருந்த என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்க தானே தளர்த்தினீங்க. என் முடிவுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா உங்க இஷ்டம். என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? சரி இருமா, அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். என்ன ஏதுன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி பார்க்கலாம். என்னவோ பண்ணுங்க. அந்த ஐஸ்வர்யாவை தவிர வேற யாரையும் எனக்கு மருமகளை ஏத்துக்கவே முடியல.